போதை கதவை தட்டுறத பார்த்த உடனே இது பேதருடைய சத்தம் என்று சொல்லி அவள் அறிந்தவளா இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம பிசாசுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வழிக்கு போவோம், ஆண்டவர் சொல்வார் நீ அந்த வழிக்கு என்ன பண்ணாத, போகாத, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வரும் நமக்குள்ள இல்லையா? நம்முடைய இருதயத்துல அந்த எண்ணம் தோணும். ஏன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா அந்த வழிநடத்தல நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதுதான் கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை. ஏன் என்று சொன்னால் இவள் பாத்தீங்கன்னா பேதுடைய சத்தத்தை அறிந்தவளா இருந்தாலாம். நம்ம கூட ஆண்டவருடைய சத்தத்தை இது ஆண்டவர் தான் பேசுறாரா இல்ல பிசாசு பேசுறதா என்று சொல்லி நிதானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்துல இருக்கப்படும் போது பிசாசுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணாமா ஏவாள் செவி கொடுத்தாள். அல்லேலூயா. பிசாசு பேசப்படும் போது அவ என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். அவ பேசினா பேசிட்டு போட்டோன்னு அந்த வார்த்தைக்கு அவ செவி கொடுத்தது நிமித்தம் தான் அந்த ஜீவ விருத்தில் அவ என்ன பண்ணாமா இழந்தவளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா.